بسم الله الرحمن الرحيم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜஅலு புயூதகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தானங்களாக ஆக்கி விடாதீர்கள். ஏனென்றால் கபிரிஸ்தானத்தில் அதிகமாக ஷைத்தான் இருப்பான். فإن الشيطان ينفر من بيت الذي تقرأ فيه سورة البقرة. எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ ஷைத்தான் அங்கிருந்து விரண்டோடுகிறான். உங்களோட வீட்டுல ஷைத்தான் கோளாறு, உங்களோட வீட்டுல ஏதாவது நீங்க அப்படி உணர்ந்தால் ஷைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டு பண்ணுவான். அது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். வீட்டுல பரக்கத்து இல்ல, வீட்டுல அபிவிருத்தி இல்ல, வீட்டுல ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் சூரத்துல் பக்ரா ஓதுங்கள். கபிரிஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகளிலே ஷைத்தான்கள் நுழைய முடியாது. லா தஜஅலு புயூதகும் மகாபிர், எங்களுடைய வீடுகள் கபிரிஸ்தானங்களாக இருக்கிறதா? உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட வீட்டுல குர்ஆன் ஓதப்படுற சத்தம் கேட்க இல்ல, பள்ளியில தான் கணவன் ஓதுறாங்க, மனைவி ஓதுறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா சமையல் காலையில சமைக்கிறது, அதுக்கப்புறம் உடுப்பு கழுகுறது, அதுக்கப்புறம் பாலுக்கு சமைக்கிறது, அப்படியே அப்புறம் தூக்கமா அப்படியே கழிஞ்சிரும் நாள் இல்ல. மாஷா அல்லாஹ், அதிகமானவர்கள் அதுக்குள்ளும் இபாதத்தோடு கழிக்கின்ற பெண்மணிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். எனவே அந்த வீட்டிலே குர்ஆன் ஓதுகின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும். தாயும் தந்தையும் கணவன் மனைவி பிள்ளை எல்லோரும் சேர்ந்து ஓதுகின்ற ஒரு நிலை உண்டாக வேண்டும். அப்படி உண்டாகினால் அந்த வீட்டிலே நிச்சயமாக பரக்கத் ஏற்படும். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரவு சூரத்துல் பக்ரா, உங்களோட வீட்டுல குறிப்பாக சூரத்துல் பக்ரா சொல்லப்படுது. காரணம் என்னவென்றால், சூரத்துல் பக்ராவோடு மட்டும் சுருக்கிக் கொள்ளுங்க என்பதல்ல, சூரா பக்ராவோட சிறப்பு சொல்லுகின்ற அதே வேளை இது குர்ஆனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது. اقرأوا سورة البقرة فإن أخذها بركة وتركها حسرة لا يستطيعها البطلة. இது முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத். இந்த ஹதீஸை கவனிங்க. நீங்கள் வீட்டிலே சூரா பக்ரா ஓதுங்கள், அல்லது நீங்கள் சூரா பக்ரா ஓதுங்கள். فإن أخذها بركة, சூரத்துல் பக்ராவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பரக்கத்தாக அருளாக அமையும். அதை விட்டால் தர்குஹா ஹஸ்ரா, அதை விட்டால் உங்களுக்கு நஷ்டமாக அமையும். அதை ஓதிக்கொண்டே இருந்தால் லா தஸ்ததிஉஹா லா யஸ்ததிஉஹல் பதலா, வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள். உங்களோட வீட்டுக்கு எந்த ஒரு ஷைத்தானுடைய ஆதிக்கம் உடைய வீட்டுக்கு ஏற்படாது. ஒரு புதிய இடத்துக்கு போறீங்க, ஒரு புதிய வீட்டுக்கு போறீங்க, சூரத்துல் பக்ரா ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அங்கு பரக்கத் ஆரம்பமாகட்டும். குர்ஆனை ஓதுங்கள், அங்கு சூரத்துல் பக்ராவை ஆரம்பியுங்கள், ஓதுங்கள். அதிகமாக குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடு, குறிப்பாக சூரத்துல் பக்ரா, எங்கு சென்றாலும் நீங்கள் சூரத்துல் பக்ரா பரக்கத்தை கொண்டு ஆரம்பியுங்கள். அதை எடுத்தாலே பரக்கத் என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்க போனாலும் அதை எடுத்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே ஓதுங்கள். ஒரு வீட்டுக்கு போறீங்க புதுசா, கணவன் சூரா பக்ரா ஓதுங்க, மனைவி ஓதுங்க. அதே போல நீங்க கடை தொழில் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அந்த இடங்கள்ல சூரத்துல் பக்ரா ஓதினால் ஷைத்தான் நிச்சயமாக வரமாட்டான். லா தஸ்ததியுல் பதலா, வீணர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்றால் செய்வினையோ அல்லது சூனியமோ எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது. கண்ணீர் இது பாதிக்காது, கண் திருஷ்டி பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லித் தந்தார்கள். இப்படி குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகள் நிச்சயமாக பரக்கத்துள்ள வீடுகளாகத்தான் இருக்கும். ஷைத்தானுடைய ஆதிக்கம் அங்கே இருக்காது. குர்ஆனை ஓதுகின்ற வீடுகளிலே அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பிக்